அந்தோணியாரின் நண்பர்களில் ஒருவர் டீசோ. ஒரு நாள் அவர் அந்தோணியாரை தனது மாளிகைக்கு வருமாறு அன்புடன் அழைத்தார். அங்கு சென்ற அந்தோணியாரை மிகுந்த அன்புடன் கவனித்த டீசோ அவருக்கு ஒரு தனி அறையையும் கொடுத்து தங்க வைத்தார். இரவில் பேரொளியில் அந்தோணியார் யாருடனோ பேசுவது போல் உணர்ந்து சாவித்வாரத்தின் வழியை பார்த்தபோது குழந்தை இயேசு மேசையின் மீதிருந்த வேதாகமத்தில் சுடர்ஒளி மத்தியில் அந்தோணியாரிடம் நிற்பதை பார்த்து மோட்சத்தை தன் வீட்டிலேயே கண்டது போல் உணர்ந்தார். அந்தோணியாரின் அரிய போதனைகளை கேட்ட பீட்டர் என்ற இளைஞன் சபையின் திருவுடைகளை அந்தோணியாரிடமிருந்து பெற்றான். சாத்தான் சோதனை செய்யவே அவ்வாடைகளை அணிய மறுத்தான். அந்தோணியார் அவனை தம் அறைக்கு அழைத்துச் சென்று அவனது வாயை திறந்து பரிசுத்த ஆவியை பெறுவாய் என்றார். சோதனை நீங்கி அருள் வாழ்வில் அத்துறவி விளங்கினார். ஒரு நாள் தேவாலயத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த அந்தோணியார் திடீரென அமைதியானார். ஆலயத்தில் அனைவரும் ஏதோ அதிசயம் நடைபெறப் போகிறது என்று எதிர்பார்த்தனர். அந்தோணியாரோ அந்த நேரம் கட்டளை ஜெபம் செய்யும் நேரமாதலால் தனது மடத்திற்கு சென்று ஜெபம் செய்துவிட்டு திரும்பி வந்து மறையுரையை தொடர்ந்தார். இங்கனம் இறைவன் அந்தோணியாருக்கு ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருந்திடும் மேலான வரத்தை அளித்திருந்தார்.